சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். அன்பு குழந்தையே, இன்றைய இரவை மட்டும் எப்படியேனும் நீ கடந்து விடு. என் குழந்தையே, நாளைய விடியலில் உன் சாயப்பா உனக்கு அனுப்புகின்ற ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவி கிடைத்து அதிசயம் நடக்கப் போகிறது என்பதை உன் சாயப்பா உன்னிடத்தில் முன்கூட்டியே சொல்வதற்காக வந்திருக்கிறேன். உதவி என்றால் அத்தனை சாதாரணமான உதவி கிடையாது என் செல்லமே. நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உதவியை உனக்கு செய்து கொடுப்பதற்காக ஒருவரை அனுப்பி வைக்கப் போகிறேன். என்னிடத்தில் வந்து நீ உன் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழும் பொழுது உன் வாழ்க்கைக்காக உதவி தரக்கூடிய ஒரு நபரை கேட்டாய் அல்லவா என் செல்லமே. என்னிடம் நீ கேட்ட விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாளும் இந்த அளவு நீ என்னிடம் வேண்டியது இல்லை. நான் உனக்கு இன்று சொல்லுகின்ற இந்த வாக்கின் மூலமாக மிகப்பெரிய உதவியானது கிடைக்கப் போகிறது. நான் தான் ஒருவர் மூலமாக வந்து உனக்கு இந்த உதவியை கொடுக்கப் போகிறேன். வேறு யாரிடத்திலும் நீ இதனை பெறப்போவது கிடையாது. வேறு யாரும் என்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையில் உதவிவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று இருந்தால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்லமே. ஒரு விஷயத்திற்காக நீ ஏங்கி நிற்கின்றாய். அதற்கான ஒரு வழி கிடைத்துவிட்டால் போதும், வாழ்க்கையில் எப்படியேனும் முன்னேறிவிடலாம் என்று நீ காத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த உதவியை நான் உனக்கு செய்யாமல் விட்டு விடுவேனா? ஒரே ஒரு நாளில் உன் வாழ்க்கையில் எல்லாம் தலைகீழாக மாறப்போகிறது. உன் சாயப்பா உனக்கு அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உனக்கு என்ன வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொண்டு அதை முற்றிலும் நல்லபடியாக செயல்படுத்து என் செல்லமே. உனக்கு வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களை எல்லாம் நான் கொடுத்து கொண்டு தானே இருக்கிறேன். என் குழந்தைக்கு எது சரி என்று படுகிறதோ அதை ஒரு நாளும் உனக்கு தராமல் நான் இருக்க மாட்டேன். இல்லை என்று நான் மறுத்து விடுவதும் இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையில் என்னென்ன சூழ்நிலைகளிலெல்லாம் கஷ்டப்பட்டு இத்தனை தடைகளை எல்லாம் தாண்டி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கும் என் செல்லமே. மனதில் வேதனைகளை அதிகமாக சுமந்த உனக்கு நான் கொடுக்கிற ஒரு சிறு உதவி உன்னை எந்த அளவிற்கு உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது என்று காணத்தான் போகின்றாய். உன்னுடைய சோதனை காலத்தில் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையில்லாத சில மனிதர்களையும் ஒதுக்கிவிட்டு நல்ல மனிதர்கள் மூலம் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை மனதில் நிறுத்திக்கொள். இது நாள் வரையிலும் உன் வாழ்வில் இருந்த அத்தனை சோகங்களையும் மறந்துவிடு. இனி உனக்கான புதிய ஒரு வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதை மட்டும் நீ உன் மனதிற்குள் தெளிவாக புரியவை. இனி எல்லாமே உன் வாழ்க்கையை மாற்றுவதோடு நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. நீ உன்னுடைய நம்பிக்கையிலிருந்து மட்டும் பின்வாங்கி விடாதே. என் சாயப்பா எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை வை. நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். இந்த எண்ணம் மட்டும் உனக்கு இருந்துவிட்டால் போதும். நீ என்னுடைய அன்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்னுடைய செல்லமே. நாளை நான் சொல்லுகின்ற அடையாளத்தோடு யாரை கண்டாலும் நிச்சயமாக விட்டு விடாதே. தன்னம்பிக்கை அளிக்கும்படி பேசும் அவர்களுடைய முகத்தில் தெய்வ கடாட்சம் தாண்டவமாடும். அது போன்ற ஒரு உள்ளுணர்வு மற்ற மனிதர்களிடத்தில் உனக்கு தோன்றவே தோன்றாது. தனிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த மனிதர் மூலம் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கப் போகின்றேன் என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளும் உன்னை விட்டு வெளியேறி சென்றுவிடும். ஆனால் இந்த வாய்ப்பை நீ தவறாகவோ அல்லது ஏமாற்றும் எண்ணத்திலோ நம் சாயப்பா கொடுத்து விட்டார், இனி உழைக்க வேண்டாம் என்ற சோம்பேறித்தனத்திலோ பெற்றுக்கொண்டாய் என்றால் மீண்டும் உனக்கு இன்னல்கள் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்களை
உயர்வாக வை. நல்ல எண்ணத்துடன் இந்த வாய்ப்பை நேர்மையாக பயன்படுத்தி உன்னுடைய உழைப்பையும் திறமையையும் வெளிப்படுத்தினால் மட்டுமே நீ நினைத்தது நடக்கும். உன்னை தேடி நானே வந்து உனக்கான வழியை காண்பித்து கொடுப்பேன். உன்னை உச்சத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் செல்லமே, இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த அத்தனை வலிகளும் வேதனைகளும் தோல்விகளும் உனக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பின் மூலம் மாறப்போகின்றது. உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை மட்டும் நீ புரிந்து கொள். முன்பு நீ தவறிவிட்ட வாய்ப்புகள் எல்லாம் உன்னுடைய தேவையற்ற வெட்டி பேச்சாலும் உன்னுடைய முன்கோபத்தாலும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் செல்லமே, சகிப்புத்தன்மையும் சிறு தோல்விகளை எளிதாக கடந்து செல்லும் பக்குவத்தையும் உனக்கு சரியான நேரத்தில் கொடுத்து நானே உன்னை வழி நடத்துகிறேன். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டுமல்லவா? அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும். என் செல்லமே, மனதை ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயத்தை முதலில் செய்ய தொடங்கு. உன் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்படவில்லை என்றால், அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று யோசிக்கத்தான் வேண்டும். என் செல்லமே, எந்த நேரத்தில் எந்த வாழ்க்கையின் மீது நீ அன்பு கொண்டாயோ அந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது தருகின்ற விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். தராத விஷயங்களை நினைத்து நீ வருத்தப்படக்கூடாது. என் செல்லமே, எங்கு நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை உன் விருப்பப்படி நீ வாழ்ந்து விட வேண்டும் என்பதில் மட்டும் உன் உள்ளம் எப்போதும் தெளிவாக இருக்கிறது என்ற எண்ணம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். என் செல்லமே, உன் சாயப்பா உனக்கு வாக்கு தரும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய்? அப்பா நமக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்றுதானே? அப்படி நினைத்து விட்ட பிறகு நான் அதனை கொடுக்க விட்டு விடுவேனா? உனக்கு தேவையானவற்றை நீ ஆசைப்பட்டவை என்று தெரிந்த அனைத்தையுமே உன்னை வந்து சேர்ந்து விடும்படி நான் செய்து விடுவேன். இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். எனக்கு எதுவுமே இல்லை என்று எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தப்பட வேண்டாம். உன் சாயப்பாவின் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் என்றால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். என் செல்லமே, உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதை நான் கொடுக்கிறேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். என்ன நடந்தாலும் அதை எண்ணி வருந்தாதே. எந்த சூழ்நிலையிலும் யாரும் உன்னை காயப்படுத்தினாலும் உடனே அதிலிருந்து பின்வாங்க நினைக்காதே. யாரும் உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் செய்துவிட முடியாது. உன் சாயப்பா உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன். என்னை தாண்டி எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்கிவிட முடியாது. நான் உனக்கு எப்போதும் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். உனக்கான உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை செய்து முடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. நான் இதை சரியான நேரத்தில் தருவேன். அதை பெற்றுக்கொள். வேண்டாம் என்று தவறி விட்டு விடாதே. நான் சொல்லுவதை நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கான மன நிறைவான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கிவிடும். நான் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை செய்து கொண்டே இருப்பேன். மன மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவுமே இனிமேல் உனக்கு வராது. என் செல்லமே, உன் கண்களில் இருந்து கண்ணீர் என்பதே இனிமேல் வராதபடிக்கு உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீ பெறப் போகிறாய். என் செல்லமே, பொருளாதார அளவிலும் நீ முன்னேறி செல்லப் போகிறாய். என்னுடைய குழந்தைக்கு செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். இதுவரை நீ விட்டுவிட்ட அத்தனை சொத்துக்களும் உன்னை வந்து மீண்டும் சேரப்போகிறது. என் செல்லமே, இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு இது. என் செல்லமே, இதுவரை நடந்ததை நினைத்து கவலைப்படாதே. உனக்கு சேர வேண்டிய அனைத்தையும் நான் சேர்த்து வைப்பேன். அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய். உன்னோருக்கான வெற்றியை நான் உறுதி செய்து விட்டேன். நிச்சயம் அது நடந்தே தீரும். உன் சாயப்பா உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறேன். என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக என்னுடைய உதவி கிடைக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும்.
ஓம் சாய்ராம்.